பொருந்திய நாமத்துக்கு என்றென்றைக்கும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பூமி முழுவதும் அவருடைய மகிமையால் நிறைந்திருப்பதாக. ஆமென். ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க, அவருடைய மகிமை பொருந்திய நாமத்துக்கு என்றென்றும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக சொல்லிட்டு சொல்றாரு பாருங்க. பூமி முழுவதும் அவருடைய மகிமையினால் நிறைந்திருப்பதாக. ஆமென். பூமி முழுவதிலும் தேவனுடைய மகிமையினால் நிறைந்திருப்பதாக. ஆமென். அவருடைய எண்ணங்கள் எப்படி போகுது பாருங்க, அவருடைய சிந்தைகள் எப்படி போகுது பாருங்க. பாருங்க, பவுல் சொல்றது பாருங்க, எங்களுடைய சிந்தையோ கிறிஸ்துவின் சிந்தையாக இருக்குது அப்படி சொல்றாரு. ஆனா தாவீதை நம்ம பார்க்கும் பொழுது நம்ம சொல்லலாம், தாவீதின் சிந்தையோ கிறிஸ்துவின் சிந்தையாக இருந்தது நாம் சொல்லலாம். வேதத்துல எழுதல, ஆனா நாம் சொல்லலாம். ஏன்னா தேவன் எதை சிந்திக்கிறாரோ இங்கே அவன் சிந்திக்கிறார். பூமி முழுவதிலும் பூமி முழுவதிலும் அவருடைய மகிமையினால் நிறைந்திருப்பதாக. ஆமென். பூமி முழுவதிலும் அவருடைய மகிமை நிறையணும். அவருடைய விருப்பங்களை அவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். தேவனுடைய விருப்பத்தை தாவீது இந்த பூமியில் இருக்கும் பொழுது பேசுகிறார். அல்லேலூயா. நம்ம எப்படி பேசுறோம்? அவங்களாம் ரட்சிக்கப்பட மாட்டாங்க, அவங்களாம் மாற மாட்டாங்க, அந்த கிராமம் மாறாது, இந்த நாடு மாறாது அப்படி சொல்லக்கூடாது. அல்லேலூயா. சொல்லுவோம், தேவனுக்கு விரோதமாக நிற்கிறோம். தேவன் என்ன சொல்கிறார்? எல்லா ஜனங்களும் மீட்கப்பட வேண்டும், எல்லாருமே, ஒருவர் கெட்டு போக கூடாது. அதுதான் அவருடைய சித்தம். எல்லாரையும் மீட்பதற்காக தான் தன் குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பினார். ஆமென். எந்த மனுஷன் பிரகாசிக்கிற மெய்யான ஒளியத்தை இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிறது. ஆமென். அப்ப நம்ம அதற்கு விரோதமாக நம்ம நிற்க கூடாது, அந்த வார்த்தைக்கு விரோதமாக நம்ம பேசக்கூடாது. ஆமா, எத்தனை வருஷம் மாறலையா? ஒரே வார்த்தையில் எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி அவர். அல்லேலூயா. எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி. ஆமென். இப்ப நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்க வீட்டுல உங்க குடும்பத்துல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் கொஞ்சம் மனசுக்குள்ள யோசிச்சு பார்த்துட்டு அவங்க கடினமா இருந்திருக்கலாம், அதெல்லாம் நீங்க பார்த்துட்டு நீங்க சொல்லுங்க, எந்த மனுஷனையும் சொல்லுங்க பிரகாசிக்கிற மெய்யான ஒளி இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, அவங்க மனசுல நினைச்சிட்டு சொல்லுங்க. ஆமென். அவங்க எல்லாம் மாறுவாங்களா அப்படின்னு நினைச்சு பாருங்க, அவங்கள பார்த்துட்டு சொல்லுங்க, அந்த மனுஷர்களை மாற்றுகிற மெய்யான ஒளி இயேசு கிறிஸ்து. ஆமென். எந்த மனுஷனை மாற்றுவார்? நீங்க அந்த நினைப்புக்குள்ள வாங்க. உங்க கணவன் இத்தனை ஆண்டுகள் மாறலையா? ஒன்றை மட்டும் நினைச்சு கொள்ளுங்க, எந்த மனுஷனும் பிரகாசிக்கிற ஒளி எனக்குள்ள இருக்குது, அந்த இயேசு கிறிஸ்து. அது இந்த மனுஷனை பிரகாசிக்க பண்ணும். ஆமென். அந்த எண்ணத்துக்குள் நீங்கள் வாருங்கள், எண்ணத்துக்குள் வாங்க. ரட்சிப்பு கர்த்தருடையது. நீங்கள் அந்த விதையை போடுங்க, அந்த விதையை போட்டு நீங்கள் தண்ணீரை பாய்ங்க, அவர் விளைய செய்வார். ரட்சிப்பு அவருடையது. நீங்கள் விதைத்துக் கொண்டே இருங்க. விதைக்கிற கைகள் நிறுத்தப்படக்கூடாது. கண்ணீரோடு விதைத்தால் நீங்கள் கம்பீரமாய் அறுவடை பண்ண கர்த்தர் பண்ணுவார். நீங்க விதைக்கும் பொழுது அவமானம் இருக்கலாம், நீங்க விதைக்கும் பொழுது வேதனை இருக்கலாம், கண்ணீர் இருக்கலாம், ஆனால் நீங்க அறுவடைக்கிற ஒரு நாள் வரும்பொழுது நீங்கள் கம்பீரமாக இருப்பீர்கள். ஆமென். இன்னைக்கு நாம் விதைத்துக் கொண்டிருக்கும் பொழுது சில நேரத்தில் நமக்கு ஒரு மாதிரி இருக்கலாம், சோது வரலாம். இல்ல, நாம் காண்போம் பாருங்க, கம்பீரமாக இருப்போம், அறுவடை உண்டாகும். விதைத்தது ஒரு நாள் வீணாக போகாது. அவருடைய வார்த்தை பொய்த்து போனது இல்ல, அவருடைய வார்த்தைங்கிற விதை சாதாரணமானது இல்ல. நிச்சயமாக முளைக்கும், நிச்சயமாக வளரும், நிச்சயமாக கனிவெடுக்காது. பூமி முழுவதும் பரவ பண்ணும். அல்லேலூயா. பூமி முழுவதும் பரவ பண்ணும். எத்தனை பேர் நம்புறீங்க? முழுவதும் ஜனங்கள் தேவனை அறிவார்கள். ஆமென். பாருங்க, 67 சங்கீதம் 67